கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலேகுளி கிராமத்தில் பொது வழிப்பாதை ஒரு சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் ஊர் திருவிழாவிற்கு இடையூறு ஏற்படுத்துவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாலியகுளி கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளனர். இந்த கிராமத்திற்கு உள்ளே செல்லும் வழிபாதை தோப்பூர், கணவாய் மூலை, குட்டூர், எருமாம்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் இந்த பொது வழித்தடத்தில் தான் செல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் பொது வழித்தடத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு சிலர் பொது வழி பாதையை ஆக்கிரமிப்பு செய்து படிக்கட்டுகள், சுற்றுச்சுவர் உள்ளிட்டவை கட்டியுள்ளனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ள காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இப்போ பொது வழியெல்லாம் ஆக்கிரமிச்சு நிறைய வீடு கட்டாங்க, வீதிகள் எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்றாங்க. பொது இடத்த நம்ம கேட்டு இருக்கோம். பொது இடத்த கேட்கும் போது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு சேருது இது வரைக்கும் அது பொதுவா தான் இருந்தது. அங்க மாடு நூற்றுக்கணக்கான மாடு நிற்கும். திருவிழா பண்டிகை காலங்கள்ல அந்த இடத்துல தான் எல்லா தலைவரும் விளக்கமாவோ இல்ல வேற எந்த விசேஷனாலே அங்கதான் வருவாங்க. அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. அதை எங்களுக்கு நீக்கி கொடுக்க சொல்லி நாங்க கலெக்டர் கிட்ட பலமுறை மனு கொடுத்தோம். எந்த மனுக்கு எந்த பதிலும் இல்லை. இங்க இருக்க உத்தியோகி முன்சிப்புக்கெல்லாம் சொன்னாங்க, அவங்களாம் எதுவும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் நீக்கி பழைய இடத்த எங்களுக்கு கொடுக்க சொல்லி நாங்க கேட்கறதுக்கு இன்ன வரைக்கும் அந்த மனுக்கு எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை. அதனாலதான் நாங்க மீடியாவை நாடி வந்திருக்கோம். இதுல சுமார் ஒரு 1500 குடும்பம் இருக்கு சார். 1500 குடும்பம் இருக்கு. எல்லாருமே அந்த வழியா தான் வரணும் போனோம். கனரக வாகனம் ஃபர்ஸ்ட் போயிருந்துச்சு சார். டிராக்டர், டாடா ஏசி, பிக்கப் எல்லா வண்டியும் போயிருந்ததால இப்போ எல்லாருக்குமே இடைஞ்சலா இருக்கு அந்த வழி. அதனால அதை அகற்றினா தான் மத்த அவங்க தோப்பூர்காரர், கனாம்பலக்காரருக்கு எல்லாருக்குமே அதுல வண்டி போக முடியும் சார். நான் புறக்காத்துக்கு முன்னே அதை பயன்படுத்தி இந்த வழி சார். இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கின்னு எந்தன்னா நாங்க எப்படி சார் விட முடியும்? அது பழைய காலகாலமா அந்த இடம் காலியா இருந்த இடம். இன்னைக்கு எனக்கு சேருதுன்னு அவங்க வீடு கட்டுறாங்க. அதை தான் அகற்ற சொல்லி நாங்க கேட்கறோம் சார். அதை அகற்ற சொல்லி கேட்கறோம், மனு கொடுத்துருக்கோம். திருப்பி இன்னைக்கு மனு கொடுக்க போறோம். திருப்பி இன்னைக்கு போராட்டம் நாங்க கலெக்டர் முன்னாடி நடத்த போறோம். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கட்டுமான பொருள் கூட எங்களால எடுத்துன்னு போக முடியல. நாங்க அந்த எடுத்துன்னு போற இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. வீதியிலேயே வீடு கட்டியிருக்காங்க. அதனால எங்களால எந்த பொருளுமே எடுத்துன்னு போக முடியல. ஒரு ஆலோ பிளாக்கல்ல ஒரு செங்கல் கூட எங்களால எடுத்துன்னு போக முடியல. ஒரு 2 வீலர் போற அவ்வளவுதான் விட்டுருக்காங்க. அதனால எங்களுக்கு எங்களுடைய வீதியை அளந்து தருமாறு நாங்க கலெக்டரோட 4 டைம் மனு கொடுத்தோம். அதை ஏற்று எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எங்களுக்கு ஏற்று அந்த நடவடிக்கை எடுக்குமாறு நாங்க கேட்கிறோம். எந்தெந்த கிராமம்னா தோப்பு இருக்குது, கனவாமூலை இருக்குது, குட்டு இருக்குது, எருமாமட்டி அந்த வழியாவே போனாவும் எருமாமட்டியும் இருக்கு. பாளையகுழியை சுத்தி உள்ள போனா அந்த வழியா தான் உள்ள தூந்து பாளையகுழிக்கே போகணும். பாளையகுழி இருக்கிற 7 இதுக்கும் கிராமத்துக்கும் அந்த வழியா தான் போய் ஆகணும். 2 வீலரே ஒரு 2 2 வீலர் போச்சுன்னா அதை கிராஸ் பண்ணி எல்லாம் போக முடியாது. ஒரு கார் போச்சாவோ எந்த பொருள் போனாலும் அதை கிராஸ் பண்ணி போக முடியாது. ஒரு வண்டினா ஒரு வண்டி மட்டும் தான் போக முடியும். விசேஷ நாட்கள்ல ஒரு பொங்கல் வந்தா ஒரு 1000 பேர் மாவு விளக்கு எடுத்துன்னு அங்க நின்று அந்த இடத்துல நின்று எல்லா வீதியும் 7 வீதியும் நின்று அந்த இடத்துல கூட்டிட்டு நிறுத்தி தான் அப்புறமா ஊருக்கு கூட்டிட்டு வருவாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு 100 பேர் இல்ல 50 பேர் கூட அந்த இடத்துல நிக்க முடியாது. அது பொது இடம் சின்ன காலி இருந்துச்சு. இப்போ ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு, அவங்க வித்துட்டு போயிட்டாங்க. அந்த ஓட்டு வீடா இடம் இது பூரா ஊர் இடம். 4 பக்கம் பிரிஞ்சு போற இடம். இந்த வீதிக்கு போற இடம். இந்த வீதிக்கு போற இடத்த இடம் இல்லை மட்டும் நான் கேரி பண்ணிட்டுன்னு இப்போதான் ஆக்கிரமிப்பு பண்ணி இப்ப இடம் விட மாட்டேன்றாங்க. இப்ப எங்க வாசுபடி எவ்வளவு இவ்வளவுக்குது அந்த இடம்ன்றாங்க. இப்ப அதுக்குதான் எங்களுக்கு போராட்டம், எங்களுக்கு வழிகாட்டும். அவங்க வீட்டாட அவங்க கட்டின்னு போறாங்க. நான் மானம் சொல்றேன், உனக்கு பழைய வீடு வாங்கினேன், அந்த வீட்டாட கட்டிக்கிட்டோம். பொது இடம் இன்னும் இந்த இடம் அப்படி விட்டுட்டோம். இப்ப அது விட மாட்டேன்னா எங்களுக்கு எல்லாம் வழி இல்லை. ஊருக்கே வழி இல்லை, 1000 வீட்டுக்கு வழி இல்லை. 4 பக்கத்து வீதிக்கு அதுக்குதான் நாங்க கேக்குறோம். அது ஒரு நல்லது செய்யும். பொது இடத்த ஃபுல்லா ஆக்கிரமிச்சு பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. ஒரு ஆட்டோ குழந்தைங்களை வீட்டுக்கு ஒரு வழியில கூட்டு போனா கூட எங்களால முடியல. ஒரு 2 வீலர் 4 வீலர் எதுவுமே போக முடியல. நாங்க சார் இப்ப பொது இடத்துல எல்லாரும் இப்படி ஆக்கிரமிச்சுட்டா நாங்க எப்படி சார் போறது? ஒரு பொதுமக்களுக்கு எப்படி நாங்க வழி போறது நடக்கிறது எதுவுமே முடியல. எல்லாமே சுத்தி எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க. செல்ஃபு எல்லாமே இறக்கிருக்காங்க தடத்துலயே. அப்ப நாங்க பொதுமக்கள் எப்படி நாங்க இந்த போறது வர்றது எப்படி சார்? ஸ்கூல் பிள்ளைங்களை கூட ஒரு கூட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு எதனா ஒரு பொருள் எடுத்துட்டு வர்றதுனால எங்களால வரவும் முடியல, போகவும் முடியல. இப்படி பண்ணா சார் பொதுமக்களுக்கு எப்படி சார்? ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. அதபடியே தோப்பூர், பாலேகுழி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனாம்புல 3 கிராமத்தும் இதுலதான் போய் ஆகணும். ஆனா இப்ப போக முடியல. எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல வழி எங்களுக்கு பண்ணி கொடுங்க.
அதுக்கப்புறம் எங்க கலெக்டருக்கு வந்து மனு கொடுத்தாலும் எதுவுமே எங்களுக்கு இதோட 3 மனு போயிடுச்சு. இது வந்து யாருமே எடுத்துக்கல. இது வந்து எந்த பதிலும் கிடையாது எங்களுக்கு. இத்தனை வருஷம் 4 மொத்தம் எல்லாமே டூலரு, ஒரு டாடாசி எல்லாமே டிராக்டர் இருந்து எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து டூலர் மட்டும்தான் போகுது. டூலர் கூட போக முடியல. இப்ப அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க தான் வந்து ஒரு நல்ல பதில் கொடுக்கணும் சார். பொது வழியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் வந்து திருவிழா காலங்களில் வந்து விளக்குமாவை எடுக்கிற இடம், எருதுகட்டு நடக்கிற இடம், பொது இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிட்டு இருக்காங்க. 500 சதுரடி இருந்த இடத்த 1000 சதுரடியுமா பட்டா பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த பொது வழியை வந்து அடிச்சு பொதுமக்களுக்கு இடையூறா வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. அது அகற்றி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.